ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு. குரு சுக்கிரன் சந்திரன் அந்த ஒரு வரிசையில இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள்ல காலசர்ப்ப தோஷ கிரக அமைப்பு தான் இருக்கு. ஆனால் கேந்திரத்துல சூரியனும் புதனும் மட்டும் இருக்காங்க. சந்திரன் வீட்ல சந்திரன் சொற்சேத்திரமா இருக்காரு. புதன் வீட்ல புதன் சொற்சேத்திரமா இருக்காரு. செவ்வாய் வீட்ல செவ்வாய் சொற்சேத்திரமாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலையில கடகத்துல மட்டும் 3 கிரகங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. சூரியனும் புதனும் அதற்கு முன்னாடியும் கேத்துவும். ஸோ இந்த மிதுனம், கடகம், சிம்மம் 3 ராசிகள்ல வரிசைப்படுத்தக்கூடிய இந்த கிரக அமைப்புல கண்டிப்பாக சில மாற்றங்கள் நம்ம உலக அளவில் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த இருக்கக்கூடிய சந்திரன் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டுக்காக நமக்கு செய்யக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு பூமியை போய் நீங்கள் பார்க்கறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த நாளில் நீங்கள் பண்ணலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன், குருவும் சுக்கிரன் சந்திரனுடன் இருக்கார். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகத்தோடு அமைந்திருக்கிறது. சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானும் அங்கே உச்சபலம் பெற்று ஒரு குரு சந்திர யோகம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான நாட்கள்ல எல்லாம் நம்ம சில உபாசனைகள் பண்ணுறது, தேவி உபாசனை பண்ணுறதோ இல்லை உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள்லாம் தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகப்படியான பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு அந்த மாதிரியான நாளை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல பணம் வரக்கூடிய ஒரு நாள். மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு தன லாபத்தை நீங்கள் நல்லாவே பெருக்கிக்கலாம். குரு சுக்கிரன் சந்திரன் 3மே உங்களுக்கு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மனசில் என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடும் மற்றும் புதன்கிழமையான இன்று கருடனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய இன்று உங்களினுடைய முன்னோர்களை வழிபட்டாலும் சிறப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பது மிகுந்த ஒரு நற்பலனை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சந்திரன் 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், புதிய மனிதர்களின் சந்திப்பு, புதிய வியாபாரம், புதிய தொழில் விஸ்தரிப்பு, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு தீரும். குடும்பத்திலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை மாறும். இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பாக்கியத்தில் சந்திரன் மற்றும் குரு சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு சிறந்தது. இன்று முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கியை இன்று திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நெடுந்தூர பயணத்தை கொடுக்கலாம். இன்று குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறந்தது. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன மனக்குறைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. தனுசு ராசி அன்பர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம்.
இருந்த போதிலும் சந்திரனும் குருவும் சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் இருப்பது பெரிதளவுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் கொடுக்காது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்ல பலனை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். பல நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரலாம். புதிய வேலை தொடக்கங்கள், வேலைக்கான ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். உயர் பதவிகளும் மற்றும் சம்பள உயர்வும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை தன லாபத்தை அதிகரிக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். புதிய கடன் முயற்சிகளுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மீனராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களுக்கு சாதக பலன்கள் உண்டு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் உறவுகளுக்கிடையே நிலையற்ற தன்மை இருப்பதற்கு கிரகங்கள் காரணமா? ஆமாமா, நிச்சயமா. நேத்திக்கு நீங்க சுக்கிரன் பத்தி கேட்டீங்க, நம்ம சொன்னோம். எல்லாமே கிரகங்கள் தான் முக்காவாசி நம்மளுடைய வாழ்க்கையில அது வியாபிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயம் செய்தாலும். இன்னைக்கு உறவுகளை விட பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் தான் எல்லாருக்குமே கூட இருந்து, ஒரு வீட்ல விசேஷம் அப்படின்னா, ரத்த சொந்தங்கள் வருவதை விட, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸு, இவங்க நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை எல்லா குடும்பத்திலையுமே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு அப்பா, அம்மா உறவு கூட ஒரு பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் எவ்வளோ ஒரு பலமாக இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு தாய் தகப்பன் உயிரோட இருந்தும் குடும்பங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்காங்க. நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்குமே பகையாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு பகையாக இருக்கும். மற்ற நண்பர்கள் ரொம்ப நல்லா வந்து அவங்கள கூடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்வாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் உறவுகள் எல்லாமே வந்து பிரிந்து போகுது. மனிதனுக்கு வந்து கிரக அமைப்புகள்ல இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் பொழுது உறவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். இது கிரகங்களினுடைய ஒரு தாக்கத்தினால் ஏற்படுவது தான். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.